உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். கடவுளின் தாயும் என்றும் கன்னிகையும் அமல உற்பவியுமான அன்னை மரியாள் தம் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை கத்தோலிக்கர்களாகிய நாம் நம்புகின்றோம். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை ஆண்டவரின் விண்ணேற்றம் என்றும், மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை மரியாவின் விண்ணேற்பு என்றும் அழைக்கின்றோம். இவ்வாறு திரு அவை இயேசு விண்ணக மகிமை அடைந்ததையும் மரியாள் விண்ணக மகிமை அடைந்ததையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. அன்னை மரியாளின் விண்ணேற்புக்கு விவிலிய முன்னோடிகளாக ஏனோக்கு, விடுதலை வீரர் மோசே, இறைவாக்கினர் எலியா ஆகியோர் இருக்கின்றனர். 6ஆம் நூற்றாண்டில் இருந்து அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்ததை பாரம்பரியமாகவே மக்கள் நம்பி வந்தனர். எனவேதான் பல நூற்றாண்டுகளாக அதை விழாவாக கொண்டாடி வந்தனர். 1950 ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் வல்லமையுள்ள கடவுள் முனிஃபிசென்டிசிமுஸ் தேவுஸ் என்ற அப்போஸ்தலிக்க சாசனத்தை வெளியிட்டு மரியாளின் விண்ணேற்பை ஒரு நம்பிக்கை கோட்பாடாக அறிவித்தார். அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் போது அன்னை மரியாள் இறந்தாரா என்று கேள்வி நம்மில் எழலாம். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் தமது வரையறையில் மரியாள் பூவுலக வாழ்வு நிறைவேற்றியவுடன் என்று மட்டுமே கூறுகின்றார். மரியாள் இறந்தார் என்றும் கூறவில்லை, இறக்கவில்லை என்றும் கூறவில்லை. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1997 மக்களுக்கு கூறிய அறிவுரையில் மரியாள் தம் தெய்வீக மகன் இயேசுவோடு கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பை ஆழ்ந்து பார்த்தால் மரியாள் மரணமடைந்தார் என்று ஏற்றுக்கொள்வதே நியாயமாக இருக்கிறது. இயேசுவே இறந்தார் என்னும் பொழுது மரியாள் இறக்கவில்லை என்று கூறுவது ஏற்புடையதாக இல்லை. மரியாள் ஜன்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார் என்று திரு அவை அறிக்கையிட்டாலும் அவர் சாகாமையை பெற்றார் என்று சொல்லுவதில்லை. மரணத்திற்கு உட்பட்ட தம் மகனை விட மரியாள் மேலானவர் அல்ல என்றும், மரியாள் மரணிக்க என்ன காரணம் கூறினாலும் அவரது மரணத்தைப் போல யாருடைய மரணமும் துயில் கொள்ளுதல் என்று வர்ணிக்கப்பட முடியாது என்றும் தெளிவாய் விளக்கியுள்ளார். மேலும் விண்ணேற்பின் மூலமாக அன்னை மரியாள் உடல் சார்ந்த மகிமையை பெற்று படைப்பனைத்திலும் அவர் மட்டுமே மகிமையின் முழுமையை பெற்றுக்கொண்டார் என திரு அவையை கற்பிக்கின்றது. இன்று நம் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடும் போது இறைவன் நமக்கு கொடையாக தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுவோம். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் என்று நாம் அறிக்கையிடுவதை உணர்ந்து நமது உடலை தூய்மையுடன் பராமரித்து வாழ அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். அன்னையின் வழியில் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். Happy feast of the Assumption of our Blessed Mother, Ave Maria. எங்களோடு இந்த ஒரு மாதம் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்னை மரியாள் உங்களுக்காக என்றும் பரிந்து பேசுவாராக.